ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். உலகிற்கே அறிவியல் தீர்வுகளை தரும் நாடாக வளர்ந்துள்ளது இந்தியா. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பெருமிதம். பொங்கல் பரிசாக புதுச்சேரியில் 10,000 ரூபாய் வழங்க வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கோரிக்கை. சுற்றுலா பயணிகளிடம் அதிக கட்டணம் வசூலிக்க கூடாது. போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் அறிவுறுத்தல். ரெஸ்ட்ரோ பார் அனுமதி ரத்து செய்ய வேண்டும். மகளிர் காங்கிரசார் வாயில் கருப்பு துணி கட்டி போராட்டம். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். உலகிற்கே அறிவியல் தீர்வுகளை தரும் நாடாக இந்தியா வளர்ந்துள்ளதாக மாநில அறிவியல் கண்காட்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பெருமிதமாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் முத்தியால்பேட்டை சின்னாத்தா அரசு மேல்நிலைப் பள்ளியில் நிலையான எதிர்காலத்திற்கான அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் எனும் தலைப்பிலான மாநில அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியின் நிறைவு விழாவில் கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை வகிக்க சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் முன்னிலை வகித்தார். கல்வித்துறை இயக்குநர் சிவக்குமார் வரவேற்புரை வழங்க விழாவில் சிறந்த அறிவியல் படைப்புகளை சமர்ப்பித்த மாணவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பாராட்டினார். மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சியில் தேர்வு செய்யப்பட்ட படைப்புகள் மாநில அளவில் கண்காட்சிக்கு தகுதி பெற்றது. அதன்படி புதுச்சேரியில் 40 படைப்புகள், காரைக்காலில் 26, மாகேவில் 16, ஏனாமில் 16 என மொத்தம் 98 அறிவியல் படைப்புகள் மற்றும் 29 ஆசிரியர்களின் அறிவியல் படைப்புகள் இடம்பெற்றிருந்தன. இதில் மோட்டார் சைக்கிள் பாதுகாப்பு, காற்றிலிருந்து மின்சாரம் தயாரிப்பது, விவசாய நிலங்களுக்குள் காட்டு விலங்குகள் புகுவதை தடுக்க எச்சரிக்கை ஒலி எழுப்பும் முறை, நவீன ஆம்புலன்ஸ் வாகனம், தண்ணீரை தூய்மைப்படுத்துவது, ராணுவத்திற்கு பயன்படுத்தும் ரோபோ உள்ளிட்ட பல்வேறு படைப்புகளை வைக்கப்பட்டிருந்தது. இந்த படைப்புகளை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், கல்வித்துறை இயக்குநர் ஆகியோர் பார்வையிட்டனர். மேலும் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளும் ஆர்வத்தோடு பார்த்து ரசித்தனர். இந்த கண்காட்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், இந்த கண்காட்சியை இந்தியாவின் எதிர்கால அறிவியல் பயணத்தின் அடையாளமாக பார்ப்பதாகவும், இந்த படைப்புகள் உங்களுடைய உழைப்பையும் முயற்சியையும் அறிவியல் சிந்தனையும் நாளைய இந்தியாவை பற்றிய உங்களின் கனவையையும் செல்கிறது என்றும், ஒவ்வொரு படைப்பும் ஒரு வகையான ஆர்வத்தை தூண்டுவதாக தெரிவித்துள்ளார். இந்தியா அறிவியல் தொழில்நுட்பத்தை கடன் வாங்கிய நாடாக, இறக்குமதி செய்த நாடாக ஒரு காலத்தில் இருந்ததாகவும், தற்போது உலகத்திற்கே அறிவியல் தீர்வுகளை தரும் நாடாக இந்தியா வளர்ந்துள்ளது என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார். விண்வெளி ஆராய்ச்சியில் இஸ்ரோ செய்து வரும் சாதனைகளை உலகம் வியப்பாக பார்ப்பதாகவும், டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் உலகின் மிகப்பெரிய சாதனை படைத்துள்ளதாகவும், கொரோனா காலத்தில் தடுப்பூசி தயாரித்து உலகிற்கே இந்தியா கொடுத்து உதவியது என்றும், இதனால் உலகில் பல கோடி உயிர்கள் காப்பாற்றப்பட்டது என்றும், இவையெல்லாம் இந்தியாவின் அறிவியல் ஆளுமைக்கு உதாரணமாக சுட்டிக்காட்டிய அவர், இந்த வளர்ச்சிக்கு எல்லாம் அடிப்படை காரணம் இளைஞர்கள் அறிவியல் ஆராய்ச்சியின் மேல் கொண்டிருக்கும் ஆர்வம்தான் என்று சுட்டிக்காட்டினார். மேலும் ஏன், எப்படி, எதனால் என்று கேள்வி கேட்க கற்றுக்கொள்ளுங்கள் என்றும், கேள்விகளில் இருந்துதான் விஞ்ஞானிகள் உருவாகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியின் முடிவில் பள்ளிக்கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி நன்றி உரையாற்றினார். கண்காட்சியில் தனிநபர் பிரிவில் 15 அறிவியல் படைப்புகளும், குழு பிரிவில் 10 படைப்புகளும், ஆசிரியர் பிரிவில் 10 படைப்புகளும் தேர்வு செய்யப்படும். அவர்கள் ஐதராபாத்தில் நடைபெறும் தென்னிந்திய அறிவியல் கண்காட்சியில் பங்கேற்க தகுதி பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் பொங்கல் பரிசாக 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் இதனால் தற்போது கொலை நகரம் போதை நகரமாக புதுச்சேரி மாறிவிட்டது என்று தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்ததாக தெரிவித்த அவர் தற்போது கஞ்சா விற்பனை எங்கும் நடைபெறுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து இது விற்கப்படுவதாகவும் புதுச்சேரி காவல்துறையினருக்கு கஞ்சா எங்கிருந்து வருகிறது எங்கு விற்கப்படுகிறது என்று தெரிந்தாலும் மாமூல் தருவதால் காவல்துறை இதை கண்டுகொள்வதில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். தவளக்குப்பத்தில் கஞ்சா போதையில் மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரி நகரம் கஞ்சா நகரமாக மாறியுள்ளதாக தெரிவித்த அவர் தமிழகத்தில் அறிவித்த திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் புதுச்சேரியில் முதலமைச்சர் திட்டங்களை அறிவிப்பார் ஆனால் செயல்படுத்த மாட்டார் என்று குற்றம் சாட்டியுள்ளார். நியாய விலைக் கடைகளை திறந்து அரிசி கோதுமை மளிகைப் பொருட்களை தருவோம் என்றார். ஆனால் இதுவரை ரேஷன் கடைகள் திறக்கப்படவில்லை என்றும் பொருட்களும் வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மகளிர் உதவித்தொகை முழுமையாக சென்றடையவில்லை என்று தெரிவித்த அவர் தற்போது பொங்கல் பரிசு தொகையாக 5000 ரூபாய் தரப்போவதாக என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா நாடகம் ஆடுகிறது என்று தெரிவித்தார். இதற்காக கோப்பு திருப்பி அனுப்பிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது என்று தெரிவித்த அவர் தற்போது பொங்கல் பரிசு தொகையாக புதுச்சேரி பொதுமக்களுக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் காலம் என்பதால் மக்களின் ஓட்டுகளை ஏமாற்றி பெறுவதற்கு பாரதிய ஜனதா எவ்வளவு தொகை வேண்டுமானாலும் கொடுக்க முன்வரும் என்று குற்றம் சாட்டியுள்ளார். பிஆர்டிசி மூலம் அரசே எலக்ட்ரிக் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள அவர் இதில் நடந்துள்ள ஊழல் குறித்து விசாரிக்க துணைநிலை ஆளுநர் உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் போலி மருந்து விவகாரத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதி கண்காணிப்பில் சிபிஐ முறையான விசாரணை நடத்த வேண்டும் என்று துணைநிலை ஆளுநரிடம் புகார் அளித்துள்ளதாகவும் தற்போது போலி மருந்து வழக்கில் தொடர்புடைய 26 பேர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றும் ஜாமீனில் வெளிவர ஆட்சியாளர்கள் உறுதுணையாக இருந்துள்ளனர் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். இதில் முறையான விசாரணை நடக்கக்கூடாது என ஆட்சியாளர்கள் குறியாக உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் இந்த ஜாமீனை ரத்து செய்ய கோரி காங்கிரஸ் சார்பில் நீதிமன்றத்துக்கு செல்ல உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஒரு நாடகம் நடந்தது. புதுச்சேரியில் உள்ள என்ஆர் கட்சியினுடைய கூட்டாளியாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி நான் எப்பொழுதும் சொல்றது அது டுபாக்கூர் கட்சி. அந்த கட்சி அந்த கட்சியுடைய தலைவர்லாம் போய் முதலமைச்சரை சந்திச்சு நீங்க 5000 ரூபாய் கொடுக்கணும், பொங்கல் பரிசு 5000 ரூபாய் புதுச்சேரி மாநிலத்தில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இந்த 5000 ரூபாய் அவங்க கேட்கறதுக்கு காரணமே முதலமைச்சரை வலியுறுத்தி கேட்க வைக்கிறாங்க. அதுக்கு இடையில தகவல் வருது அதிகாரிகள் அதற்கு ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற தகவல் வருது. 140 கோடி ரூபாய் ஆகுது, அதனால கொடுக்க முடியாது என்று அதிகாரிகள் கோப்பை திருப்பி அனுப்பின்னு தான் சொல்றாங்க. சுற்றுலா பயணிகளிடம் அதிக கட்டணம் வசூலிக்க கூடாது என ஆட்டோ ஓட்டுநர்களிடம் போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி போக்குவரத்து காவல் நிலையங்களில் ஆட்டோ ஓட்டுநர்கள் காவல்துறையினருடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. காவல்துறை கண்காணிப்பாளர் ரச்சனா சிங் தலைமை வகிக்க ஆய்வாளர் நாகராஜ் முன்னிலை வகித்தார். இதில் 40க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய காவல்துறை கண்காணிப்பாளர் ரச்சனா சிங் ஆட்டோ ஓட்டுநர்கள் பெர்மிட், லைசன்ஸ், எஃப்சி உள்ளிட்ட ஆவணங்களை சரியாக வைத்திருக்க வேண்டும், பள்ளி மாணவர்களை ஏற்றி செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும், புத்தக பைகளை வெளியே தொங்கவிட்டு செல்லக்கூடாது, அதிக மாணவர்களை ஏற்றிச் செல்லக்கூடாது, சாலையின் நடுவே நிறுத்தி பயணிகளை ஏற்றக்கூடாது, எலக்ட்ரிக் பேருந்து, எலக்ட்ரிக் ஆட்டோக்களுக்கு எந்த இடையூறும் பிரச்சனையும் செய்யக்கூடாது, மேலும் சுற்றுலா பயணிகளிடம் அதிக கட்டணம் வசூலிக்க கூடாது என்றும் அறிவுரை வழங்கியுள்ளார். புதுச்சேரியில் ரெஸ்டோ பார்களுக்கு அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மகளிர் காங்கிரசார் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பெண் குழந்தைகள் பள்ளிகள், கல்லூரிகளில் படிக்கும் மாணவிகள், வேலை பார்க்கும் அலுவலகங்களில் உள்ளிட்ட பல இடங்களில் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உள்ளது என்றும் இதனை கண்டும் காணாமல் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா அரசு செயல்படுவதாகவும் புதுச்சேரி மாநிலத்தில் கலாச்சாரத்தை சீரழிக்கும் வகையில் குடும்பங்கள், பள்ளிகள், கோவில்களின் அருகே ரெஸ்டோ பார்களின் எண்ணிக்கையை அதிகரித்துக் கொண்டே செல்கின்றனர். இதனால் பொதுமக்களின் வாழ்வாதாரமும் மனதும் பாதிக்கப்படுவதாக கூறியும் ரெஸ்டோ பார்களின் உரிமையை அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் மேலும் புதிதாக எந்தவொரு ரெஸ்டோ பாருக்கும் அனுமதி கொடுக்கக்கூடாது என வலியுறுத்தியும் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா அரசை கண்டித்து புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் சார்பில் அண்ணா சிலை அருகே உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது.
போராட்டத்திற்கு மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தலைமை வகித்தார். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் தங்கள் வாயில் கருப்பு துணி கட்டி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களின் பிரச்சனைகள், முக்கியமாக பெண் பிள்ளைகளின் பிரச்சனைகள், கல்லூரி மாணவ மாணவிகளின் பிரச்சனைகள், வேலைக்கு செல்லும் பெண்களின் பிரச்சனைகள் ஆளும் என்ஆர் பிஜேபி அரசுக்கு கண்ணுக்கு தெரிவதில்லை, காதிலும் கேட்பதில்லை. அவர்கள் எதையும் செய்வதற்கு கையால் ஆகாதவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை வலியுறுத்தி, புதுச்சேரி பெண்களின் பாதுகாப்பை வலியுறுத்தி புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் சார்பாக உண்ணாவிரத போராட்டத்தை கையில் எடுத்துள்ளோம். புதுச்சேரி நகராட்சி சார்பில் புகையில்லா போகி 2026 எனும் தலைப்பிலான வாகனத்தை ஆணையர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் தைப்பொங்கல் திருநாள் கொண்டாட்டங்கள் களைகட்ட துவங்கியுள்ள நிலையில் புகையில்லா போகி கொண்டாடும் விதமாக நகராட்சி சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் தேவையற்ற பொருட்களையும் துணிகளையும் பொதுமக்கள் எரித்து புகை மூட்டத்தை உண்டாக்காமல் தடுக்கும் பொருட்டு தேவையற்ற துணிகளை நகராட்சி ஆணையம் மூலம் வீடு வீடாக சென்று வாகனம் மூலம் சேகரிக்கும் ஏற்பாடுகளை செய்துள்ளது. புகையில்லா போகி 2026 எனும் தலைப்பில் எரிக்காதீர்கள் நன்கொடை அளியுங்கள் என்றும் பதாகையை சுமந்தபடி வாகனத்தை நகராட்சி ஆணையர் கந்தசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் வீடு வீடாக சென்று தேவையற்ற துணிகளை வாங்கியும் அதற்கு ஒத்துழைப்பு அளிக்கும் பொதுமக்களுக்கு செடிகளையும் மரக்கன்றுகளையும் பரிசாக நகராட்சி ஆணையம் சார்பில் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பொதுமக்கள் தேவையற்ற துணிகளை ஒப்படைத்து புகையில்லா போகியை கொண்டாட வேண்டும் என்றும் நகராட்சி சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அம்பேத்கர் நினைவு யாத்திரையில் பங்கேற்க ஆர்வமுள்ளவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், டாக்டர் அம்பேத்கர் யாத்திரை திட்டத்தின் கீழ் இந்தியாவில் அம்பேத்கர் நினைவுகளை பறைசாற்றும் முக்கிய இடங்களுக்கு 8 நாட்கள் முற்றிலும் இலவசமாக பயணம் மேற்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும், இந்த யாத்திரையில் அம்பேத்கர் பிறந்த இடமான மத்திய பிரதேசம், தீட்சை பெற்ற இடமான நாக்பூர், உயிர் நீர்த்த இடமான டெல்லி, தகனம் செய்யப்பட்ட இடமான மும்பை ஆகிய இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த யாத்திரை பிப்ரவரி 25ஆம் தேதி தொடங்க உள்ளது என்றும், யாத்திரையில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் துறையை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் என்றும், விண்ணப்பங்களை வரும் 19ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியின் காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் அதிகாரிகள் பொதுமக்களின் புகார்களை பெற்று தீர்வு கண்டனர். புதுச்சேரியில் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காவல்துறை தலைவரின் அறிவுறுத்தலின்படி மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் ஜனவரி 10ஆம் தேதி அன்று நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் மூத்த காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்று பொதுமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்கும் புகார்களுக்கு உடனடி தீர்வு காண்பதற்கும் மும்முரமாக செயல்பட்டனர். மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் ரகுநாயகம், வடக்கு பகுதி காவல் ஆய்வாளர்கள் மற்றும் துணை காவல் ஆய்வாளர்களுடன் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தார். இதேபோல் கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் ஆகியோர் தெற்கு பகுதி காவல் ஆய்வாளர் மற்றும் துணை காவல் ஆய்வாளர்களுடன் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர். மேலும் பெரியகடை காவல் நிலையத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ருதி யாரகரெட்டி, கிழக்கு பகுதி காவல் ஆய்வாளர்கள் மற்றும் துணை காவல் ஆய்வாளர்களுடன் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தார். இதேபோல் திருபுவனை காவல் நிலையத்திலும் காவல்துறை கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன், மேற்கு பகுதி காவல் ஆய்வாளர்கள் மற்றும் துணை காவல் ஆய்வாளர்களுடன் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தார். இதேபோல் புதுச்சேரி போக்குவரத்து காவல் நிலையங்களில் முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன், காவல்துறை கண்காணிப்பாளர் ரச்சனா சிங் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர்களுடன் போக்குவரத்து சம்பந்தமான குறைகளை கேட்டு நடவடிக்கை எடுத்தனர். இதேபோல் மாஹே, ஏனாம், காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் காவல்துறை ஆய்வாளர்கள் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டு நடவடிக்கை எடுத்தனர்.
மூத்த அதிகாரிகள் நேரில் கலந்து கொண்டு 70 புகார்களை பொதுமக்களிடம் கேட்டறிந்து அதில் 58 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்தனர். மேலும் ஜனவரி 10ஆம் தேதியன்று நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டத்தில் மொத்தமாக 237 பொதுமக்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பெரும்பாலான புகார்களுக்கு அந்த இடத்திலேயே தீர்வு காணப்பட்டுள்ள நிலையில் நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைவாக நடவடிக்கை எடுப்பதாக காவல் நிலைய அதிகாரிகள் மூத்த அதிகாரிகள் தெளிவாக வழிகாட்டுதல்களை வழங்கினர். மேலும் எதிர்வரும் காலங்களில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடைபெறவுள்ள இந்த மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். நடக்காத ஒன்றையே கடமைக்கு கேட்டு வைப்பதே முன்னாள் முதலமைச்சரின் செயல் என பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் ராமலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் ராமலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் புதுச்சேரியில் எதிர்வரும் தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி வெற்றி பெற்றால்தான் 2026ஆம் ஆண்டிலிருந்து சிறப்பான நல்லாட்சி நடைபெறும் என்றும் பொதுமக்களும் இளைஞர்களும் இதற்காக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் தற்போது புதுச்சேரியில் பொங்கல் பரிசு தொகையாக 5000 ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ள நிலையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தற்போது புதுச்சேரியை ஆளும் அரசை பல்வேறு விதத்திலும் குற்றம் சாட்டி வந்தும் அவர் பொங்கல் பரிசு தொகையாக 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று கேட்பது நடக்காத ஒன்றையே தனது பங்கிற்கு நாராயணசாமி கேட்பதை வாடிக்கையாக வைத்துள்ளார் என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தற்போது புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி அரசு 5000க்கும் மேற்பட்டோருக்கு வேலை வழங்கியுள்ளதாகவும் ஆனால் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் எந்தவொரு திட்டங்களும் முறையாக செயல்படுத்தப்படவில்லை, அதேபோல் வேலைவாய்ப்பும் அரசு சார்பில் வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் போலி மருந்து விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடைபெறும் என்றும் சட்டப்படி அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 40,000 புதிய பென்ஷன்தாரர்களை உருவாக்கி இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, அனைத்து நலத்திட்டங்களும் எந்தவித தடையும் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத வெள்ளை அரிசி நம்மளுடைய மாநிலத்தில் மட்டும்தான் ரேஷன் கடை மூடிவிட்டு சென்றார்கள். அது திறக்கப்பட்டு இன்று அனைத்து ரேஷன் கடையிலும் அரிசி போடப்படுகிறது. மாண்புமிகு முன்னாள் முதல்வர்கள் கொஞ்சம் மனசாட்சியோடு இதையெல்லாம் பரிசீலிக்க வேண்டும். நம்மளால் ஒரு வேலை வாய்ப்பையும் கொடுக்க முடியவில்லை, எந்த ரோடு வசதியும் செய்ய முடியவில்லை. நாம் மீண்டும் ஆட்சிக்கு வந்து இந்த மக்களுக்கு நாம் அநீதி இழைக்க வேண்டுமா? தயவு செய்து நீங்கள் எல்லாம் விட்டு கொடுத்து ஒதுங்கி புதுவை நலமாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 12,875 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,720 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ், புதுச்சேரி. உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.